என்ன செய்யறாங்க, வாராங்க. வந்ததும் இந்த இவங்க கைய பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பள்ளிக்குள்ள எல்லாரும் போய் வாசல்ல நிக்க வச்சுட்டாங்க. எல்லாரும் உள்ளே போனதும் மெம்பரிலே ஹத்தீப் ஏறி அமர்ந்திருக்கிறார். அமர்ந்ததும் இந்த பெண்மணி சொன்னார்கள், மக்களே இங்கே பாருங்கள், இதோ இருக்கக்கூடிய ருஃபை இப்னு மிஹ்ரான் ஒரு சாலிஹான மனிதர், என்னுடைய அடிமைதான். அவருடைய நடவடிக்கைகள் ஆச்சரியத்தை தருகிறது. பரிசுத்தமும் ஞானமும் மிக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இல்மிலே, குர்ஆனை கற்பதிலே, ஹதீதை கற்பதிலே அவர்கள் ஆர்வமிக்கவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதோ பாருங்கள், அவர்களை நான் விடுதலை செய்து விட்டேன். இன்று முதல் அவர்கள் விடுதலையாக ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் அவர்கள் நடந்து கொள்ளலாம். நான் இதன் மூலமாக வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்று அந்த பெண்மணி அங்கே சொன்னார். சொல்லிவிட்டு அவர்களுடைய வழியில் சென்று விட்டார்கள். தொழுகை முடிந்ததும் இவர்களுடைய வழியிலே சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை செய்தனா ருஃபை இப்னு மிஹ்ரான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு இவர்கள் மிக சுதந்திரமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் அடிக்கடி மதீனாவிற்கு அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். மதீனாவிற்கு அவர்கள் முதன்முறையாக மதீனா ஷரீஃபுக்கு வருகை தரும் பொழுது செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியில் அவர்கள் அங்கே வந்து சேருகிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வருகிறார்கள். அங்கேயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் நின்று அடிக்கடி தொழுது கொள்வார்கள். அப்படி தொழக்கூடிய வாய்ப்போ அடிக்கடி என்ன செய்திருக்கிறது, அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் அடிக்கடி மதீனாவிற்கு வந்து செல்வதற்கு முக்கிய காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்பதும், இன்னொன்று அங்கிருக்கக்கூடிய சஹாபிகளிடமிருந்து நேரடியாக ஹதீதை பெற வேண்டும். இப்ப மற்ற இடங்களுக்கு வந்து விட்டால் சஹாபி, அந்த சஹாபிகள் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த தாபி, அவர்களிடமிருந்து இவர்கள் கற்க வேண்டியது இருக்கிறது. அப்படியும் கற்றிருக்கிறார்கள், அப்படியும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட தனக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு சஹாபி தான் இருக்க வேண்டும். அவ்வளவு நெருக்கமாக அந்த ஹதீதை தான் அறிவிக்க வேண்டும் என்று, அந்த ஹதீதை அவ்வளவு நெருக்கமாக படித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தது. எனவே இந்த சஹாபிகளிடத்தில் படிக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, சஹாபிகள் படித்த இடத்திலேயே படிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. அப்படி ஒரு ஆசை இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் மதீனா ஷரீஃபிற்கு அடிக்கடி வந்து செல்வார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற பெரும் பெரும் ஞானிகளிடத்தில், சஹாபிகளிடத்திலே அவர்கள் ஞானம் கற்றிருக்கிறார்கள். இது அல்லாம சஹாபிகள் அல்லாம வேறு யாரும் ஹதீதுகளை அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்கள்ட்டையும் போய் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. இருந்தாலும் கூடிய மட்டிலும் சஹாபிகளிடத்திலேயே அதிகமான இல்மை பெற வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது. வெளியூரிலே யாராவது சஹாபி அல்லாதவர்கள் ஹதீதை அறிவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அங்க போவாங்க. அங்கே போய் முதலாவதாக என்ன செய்வார்கள் என்றால், அந்த ஹதீத் அறிவிப்பாளருக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். சையதுனா அபூ ஆலியா ரலியல்லாஹு தஆலா. அப்படி தொழும் பொழுது அவர்கள் தொழக்கூடிய அந்த இமாம், அந்த ஹதீத் அறிவிப்பாளர் தொழக்கூடிய தொழுகை மிகவும் பயபக்தி மிகுந்ததாக இருக்கிறதா அல்லது சற்று பொடுபோக்கு உள்ளதாக இருக்கிறதா என்பதை கவனிப்பார்கள். பொடுபோக்கு உள்ளதாக இருந்தால் அந்த தொழுகை முடிந்ததும் அப்படியே திரும்பி விடுவாங்க. தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடிய இவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய ஹதீதை அவ்வளவு பேணுதலாக பாதுகாப்பார்களா என்று அவர்களுடைய எண்ணம். எனவே மிகவும் பாதுகாத்து தரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை அப்படியே தனக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடியவர்கள் இரையச்சம் மிகுந்தவர்களாகவும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை தெளிவாக பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் அவங்க போய் பார்ப்பாங்க. அந்த தொழுகை இவர்களுடைய உள்ளத்திலே அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது என்றால் அவங்ககிட்ட போய் படிப்பாங்க. இல்லைன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, திரும்பி வந்துடுவாங்க. வேற எந்த குறையும் அவர்கள் பேசுவதில்லை. இதே போன்று இவர்களுடைய நண்பர்கள் இவர்களை பற்றி பல செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். இவர்களுடைய தோழர்கள் அபூ ஆலியா ரலியல்லாஹு தஆலா, அதுல அவங்களுடைய தோழர்கள் ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு தடவை அபூ ஆலியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒது செய்து கொண்டு வரும் பொழுது, ஒது செய்து முடிச்சுட்டு வர்றாங்க, நான் அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய முகத்திலே இருந்த அந்த தண்ணீர் துளிகள் இருக்குதே, அதிலிருந்து பிரகாசம் வந்து கொண்டிருந்தது. அது பிரகாசிக்கிறது. நான் அப்படியே பார்த்து அந்த அழகை பார்த்து அதிசயித்து விட்டேன். அப்போது நான் சொல்றேன், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி ஃபஹய்யைதுஹு, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி, இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், அபூ ஆலியா, அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களையும்
பரிசுத்தவான்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற வசனத்தை நான் ஓதி காட்டினேன். அப்ப அவங்க சொன்னாங்க, லைசல் முததஹரூன அல்லதீன யததஹரூன பில் மாஇ மினத் தரன், இந்த அழுக்குகளை போக்குவதற்காக தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துகிறார்களே அந்த முத்தஹீரீன்களை அல்லாஹ் சொல்லல, இதயத்தை சுத்தப்படுத்துவர்களே அது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று அந்த நிலையிலும் கூட தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அல்லாஹ் சொன்னது ஒது செய்து விட்டு முகம் கையும் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நீக்கிட்டு வர்றவங்களை சொல்லல, இதய பரிசுத்தமானவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த அவங்களுடைய நண்பர் சொல்லுகிறார்கள், நான் சிந்தித்து பார்த்தேன், அவர்கள் சொன்னதுதான் சரி என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். ஆனாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்திருந்தான். அவர்கள் ஒது செய்து விட்டு வரும் பொழுதெல்லாம் அவர்களுடைய முகம் பிரகாசித்தமாக இருக்கும், பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று. சங்கையானவர்களே, இவர்கள் மற்ற மாணவர்களை இல்மு கற்பதற்காக என்ன செய்வாங்க, தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய படிங்க, நிறைய கேள்விகளை கேட்டு, மார்க்க சம்பந்தமான கேள்விகளை கேட்டு ஞானங்களை பெறுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய உஸ்தாதுமார்களிடத்திலே, ஷேக்மார்களிடத்திலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவைகளை எல்லாம் கேட்டு நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். இன்னொன்றையும் அவர்கள் சொல்வார்கள், ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், வஅலமு அன்னல் இல்ம லா யக்ஃபிது ஜனாஹைஹி லிமுஸ்தஹின் வலா முதகப்பிரின். யார் வெட்கப்பட்டாங்களோ அவங்களுக்கும், யார் பெருமை அடித்தார்களோ அவர்களுக்கும் இல்மு என்பது தன்னுடைய ரெக்கையை தாழ்த்தாது. அதாவது வெட்கப்பட்டவனும் பெருமை அடிப்பவனும் இல்மை பெற முடியாது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஃபுல் முஸ்தஹி லா யஸ்அலு லிஹயாயிஹி, வெட்கப்படுறவன் என்ன செய்வான், வெட்கத்தினால கேள்வி கேட்காமலே இருந்துருவான். நம்ம கேள்வி கேட்டா யாராவது தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த வயசாவையும் இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு, இது கூடமா தெரியாம இருக்கிறாரு என்று மற்றவர்கள் தன்னை கேவலமாக நினைத்து விடுவார்களோ என்று வெட்கப்பட்டு கேட்காமல் இருப்பார். ஒல் முத்தகப்பிரு லா யஸ்அலு லிகிப்ரியாஹி, பெருமை அடிக்கக்கூடிய என்ன செய்வான், இந்த கேள்வி எல்லாம் கேட்டா இவர்கிட்ட போய் நாம இதை கேள்வி கேட்கிறதா, நாம எவ்வளவு பெரிய ஆளு, இவர்கிட்ட போய் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணுமா என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த இரண்டு பேருமே இல்மை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆக இல்மை கற்பதற்கு பெருமையும் இருக்கக்கூடாது, வெட்கமும் இருக்கக்கூடாது. வெட்கம் என்பது ஈமானில் உள்ளது, அது வெட்கப்பட வேண்டிய விஷயத்தில் வெட்கப்படும். ஹயா எதில் இருக்க வேண்டுமோ அதில் ஹயா இருக்க வேண்டும். இல்மை கற்கக்கூடிய விஷயத்தில் ஹயா இருக்கக்கூடாது என்று சையதுனா அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அதோடு மாத்திரமல்லாமல் நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான பாதையை உங்களுக்கு காட்டும், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதை விட்டும் உங்களுடைய நடைமுறையை நீங்கள் திருப்பிக் கொள்ளாதீர்கள். அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாதை தான் சஹாபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையாக இருந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். இந்த போதனைகளை கேட்ட அவங்க சையதுனா ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காதிலே இந்த போதனைகள் விழுந்த போது, லக்கத் நஸஹக்கும் அபுல் ஆலியா வல்லாஹி வஸதகக்கும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அற்புதமான நசீஹத்தை அபுல் ஆலியா உங்களுக்கு செய்திருக்கிறார், அவர் மிக உண்மையை சொல்லியிருக்கிறார், மிக உயர்தரமான கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சையதுனா ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அதுபோன்று இந்த குர்ஆன் ஹிஃப்து செய்யக்கூடிய முறையும் அவர்கள் சொன்னார்கள். எப்படி ஹிஃப்து செய்ய வேண்டும் என்றால், 5 ஆயத்துக்களாக நீங்கள் என்ன செய்யுங்க, பாடமாக்குங்க. முதல்ல ஒரு 5 ஆயத்தை பாடமாக்கி அது தெளிவாக பாடமாக்குனதற்கு பிறகு அடுத்த ஒரு 5 ஆயத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அது அப்படி செய்தால் அதே போன்று 5 ஆயத்துக்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், படியுங்கள். குர்ஆனை நீங்க கற்பதாக இருந்தாலும் கூட 5 ஆயத்துக்களாக வாக்குவால அஃபஹாமிக்கும், அப்படி நீங்கள் கற்றால் அது உங்களினுடைய மனதிலே நன்றாக பதியும், சிந்தனையிலே பதியும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சொல்லிவிட்டு அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. பெரும்பாலும் ஃபைன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கான யன்ஸிலு பிஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ஆயாத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆன் ஷரீஃபை இறக்கும் பொழுது பெரும்பாலும் 5 ஆயத்துக்களாக தான் ஓதி காட்டி இருக்கிறாங்க. அவங்க வசனங்களை ஓதும் பொழுது கொஞ்சம் ஆயத்துக்களை வகை இறங்கும் பொழுது பெரும்பாலும் 5 ஆயத்துக்களாக இறங்கி இருக்கிறது. எனவே 5 ஆயத்துக்களாக மனப்பாடம் செய்வது மிக லேசாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மாணவர்களுக்கு அடிக்கடி என்ன செய்வாங்க, போதனை செய்து கொண்டே இருப்பார்கள்.
நீங்கள் துனியாவையும் ஆகிரத்தையும் ஒன்று சேர்த்து விடாதீர்கள். அதிலே மிக கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் உங்களுக்கு பயனளிக்கிறதோ ஆகிரத்திலே அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆகிரத்தில் அணுவளவும் பயனளிக்காத எந்த ஒன்றையும் நீங்கள் கற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே போய் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இறைவனை முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள். அப்படி ஈமான் கொண்டால்